அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூராவுடைய ஆரம்பத்தினுடைய எழுத்தில் குரானில் வந்து சூராவுடைய ஆரம்பத்தில் வரும் இல்லையா எழுத்துக்கள் சிலது, அந்த எழுத்துக்களுடைய மத்துடைய சட்டத்தை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ யாசீன், அலிஃப்லாம் மீமு, யாசீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹாமீம், தாஹா அப்படிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வாசிக்கும் நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கப்படுது. அதில் முதலாவது வகையை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். முதலாவது வகை என்ன அப்படின்னா அலிஃப். சரிங்களா? அதாவது என்ன எழுத்துக்கள்லாம் வருங்கிறது பார்க்கலாம். மொத்தம் 14 எழுத்துக்கள் வரும். மொத்தம் என்னென்னா அரபிக் மொழியில் 28 எழுத்து இருக்குது. அதில் 14 எழுத்துக்கள் வந்து மொத்தம் வரும். சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட் எழுத்து என்னென்னா சாத், ஹா, துவா, ரா, யா, காஃப், கேஃப், மீம், ஐன், அலிஃப், லாம், சீன், நூன், தா. இந்த 14 எழுத்துக்கள் தான் குரானுடைய சூராவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? அதில் முதலாவது வகை என்ன அப்படின்னா அலிஃப். இந்த அலிஃப் வந்தால் எவ்வளோ நீட்டணும் அப்படின்னா நீட்டவே கூடாது. சரிங்களா? அலிஃபை வந்து ஆ அப்படின்னும் இல்லை என்னென்னா அலீஃப் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஓதக்கூடாது. அலிஃபை அலிஃபாக தான் ஓதணும். எப்போ அப்படின்னா குரானுடைய ஒரு சூறாவுடைய ஆரம்பத்தில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அலிஃப் அவ்வளோதான், அலிஃப் அவ்வளோதான், சாதாரணமாக அதை ஓதணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா செகண்ட் ஒன்று என்னென்னா இதுக்கு என்னென்னா எத்தனை மத்து நீட்டோம்னா இந்த 5 எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்கள் யாரெல்லாம்? ஹையு தஹரு, அதாவது தஹூரை ஞாபகம் வச்சுக்கணும். ஹையு தஹூரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே நான் ஷார்ட்கட்டாக அந்த 14 எழுத்துக்கு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்வஹ துவரி குக்க மா அ சுன்னா. சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம்னு பிரச்சனை இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக இருக்கிறது. ஏன்னா எத்தனை விரலுக்கு வந்து என்னென்ன கொடுக்க போகிறீங்கன்னு தெரியணும். ஹையு தஹூர, ஹையு தஹூர யாரெல்லாம் அப்படின்னா ஹ, யா, துவா, அடுத்து ஹ, அடுத்து ரா. சரிங்களா? இந்த 5 பேர் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 விரலுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஹா, ஏன்னா இது வந்து ஒரு நெடில். சரிங்களா? 2வது எழுத்து என்னென்னா மதுடைய எழுத்து வந்திருக்கு, அலிஃப் வந்திருக்கு. ஸோ ஹ அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் ஓதணும். ஹ, யா, தோ, ஹ, ரா அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா 2 விரலுக்கு நீட்டணும். இந்த பேலன்ஸ் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா? நகஸ்வ அஸ்ஸலுக்கும். சரிங்களா? அஸ்ஸலுக்கும் இந்த 5 பேர் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 விரலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நீட்டணும். சரிங்களா? நூன், காஃப், ஸாத் அப்படி நீட்டணும். ஐனுக்கு மட்டும் என்ன அப்படின்னா மத்தோட எழுத்து வராது. இதுக்கு வந்து 4 விரல் நீட்டிக்கலாம், இல்லைன்னா 6 விரலும் நீட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான்.